நான்வெஜ் எடுக்க முடியாத டைமில் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான்வெஜ்ஜுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி. அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு 3 ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் சோயாவை 15 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு ஃபைனாக சாப் பண்ண வெங்காயத்தையும் போட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியை நறுக்கின பச்சை மிளகாய் இதெல்லாம் 1 by 1 போட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே 4 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி வச்சு நல்லா ஸ்மேட்ச் ஆக விட்டு இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம் செட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை இதில் போட்டு பாதி மீல் மேக்கரை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நம்மளுக்கு கிரேவி டெக்ஸ்சர் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டு மல்லித்தலை தூவி இறக்கணும்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிரும். சப்பாத்தி வெரைட்டி ரைஸ்